ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய அடுத்த ஸ்டோரியில் உங்களுடன் இணைவது சுஜி சுரேஷ். கதையின் பெயர் அம்மா போட்ட உறவு பாலம். காலை பொழுது குருவிகளின் இனிமையான சத்தங்களுடன், சைக்கிளின் கிளிங் ஓசைகளுடன், சுகமாக தென்றலுடன் எப்பொழுதும் போல் சந்தோஷமாக விடிந்தது. தேவியும் எப்பொழுதும் போல் கடவுளை வேண்டிக்கொண்டு சற்று விரைவாகவே தன் ரொட்டீன் வேலை செய்ய புறப்பட்டாள். இன்று மிகவும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிற காரணம், அவள் ஒரே மகன் சஞ்சய்க்கு இன்று பெண் பார்க்க போகிறார்கள். தேவி ஒரு வங்கியில் அக்கவுண்டண்டாக பணிபுரிகிறாள். இன்னும் 4 மாதங்களில் ஓய்வு பெற உள்ளாள். அவள் கணவன் பிரபு ஒரு தனியார் கம்பெனியிலிருந்து சில வருடங்களுக்கு முன் ஓய்வு எடுத்து வீட்டில்தான் இருக்கிறார். பிரைவேட் கம்பெனியில் ரீஜனல் மேனேஜராக மார்க்கெட்டிங்கில் இருந்ததால் எப்பொழுதும் டூர் என்று குறைந்தபட்சம் வாரத்திற்கு 3-4 நாட்கள் டூர் சென்று வருவார். இதனால் வீட்டு பொறுப்பு, குடும்ப பொறுப்பு, ஆஃபீஸ் வேலை எல்லாத்தையும் கவனித்து சஞ்சய்க்கும் ஸ்கூல் படிப்பு, கிளாஸ் என்று அவனை தனி ஆளாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். இப்பொழுது சஞ்சயும் படித்து ஒரு ஐடி கம்பெனியில் டீம் லீடராக வேலை செய்கிறான். மாதம் சம்பளம் 1.5 லட்சத்துக்கு மேல். தன் கணவனிடம் இல்லாத பொறுப்பு எல்லாவற்றையும் சஞ்சய்க்கு அவள் சின்ன வயதிலிருந்து ரேஷன் வாங்கி வருவது, துணி துவைத்து வைப்பது, சமையல் செய்வது, காய்கறி வாங்கி வருவது என்று நன்றாக பயிற்சி கொடுத்து வளர்த்தாள். கணவனிடம் எதிர்பார்த்த அன்பு, பாசம் எல்லாம் அவளுக்கு மகனிடமிருந்து கிடைத்தது. அவனுக்கும் அம்மா எப்படி கஷ்டப்பட்டு ஆஃபீஸும் போய் தன்னையும் பார்த்து கொண்டு, வீட்டையும் கவனித்து கொண்டு, தன்னையும் எல்லா கிளாஸுக்கும் அனுப்பி, தனக்கும் எல்லாம் வேணுமோ அதையும் பார்த்து அம்மா வாங்கி கொடுத்ததை நன்றாக அறிந்து உணர்ந்து வளர்ந்தாள். அதற்காகவே அவன் அம்மாவிற்காக பல வேலைகள் செய்து கொடுத்து சந்தோஷத்தில் திளைக்க வைப்பான். இப்படியாக போய்கொண்டிருக்க அவனுக்கும் இன்று பெண் பார்க்க போகிறார்கள். அவள் கணவனிடம் வந்து, இன்னைக்கு நம்ம பொண் பார்க்க போகிறோம், நீங்களும் கண்டிப்பாக வரணும் என்று கோரினாள். அவர் எப்பொழுதும் போல், எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குது, வேற ஒரு ஒர்க்கும் இருக்கிறது, என்னால் இதெல்லாம் அட்டன் பண்ண முடியாது என்றார். சரி, அவளும் இப்பொழுதே காலை வேலையே சண்டை ஆரம்பித்தால் நம் நிம்மதிதான் கெடும், ஈவினிங் பார்த்து கொள்ளலாம் என்று எதுவும் பேசாது தன் வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள் தேவி. அந்த காலத்திலேயே அம்மா பிள்ளையாக இருந்தவர் இவளை படாத பாடுபடுத்தி உள்ளார். அம்மாவும் பிள்ளையும். இவர் தனிமையில் கூட இவளிடம் 4 வார்த்தை அன்பாக பேச தெரியாது. அப்படி ஒரு வளர்ப்பு. அதை மீறி என்றாவது ஒரு நாள் அவன் ஆசையாக வந்தாலும் அவன் அம்மா அவளை பற்றி ஏதாவது புறம் கூறி பிரித்து விடுவாள். இதனால் அவள் மாமியாருக்கும் பிரபுவுக்கும் அது சாதகமாகவே இருந்தது. தனிமையில் கூட அவள் எவ்வளவோ காலம் அவரிடம் போராடி ஒரு 4 வார்த்தை என்னுடன் அன்பாக பேசுங்க என்று கூறியும் அவருக்கு புரியவே இல்லை. இதனால் அவள் மனம் மிகவும் சோர்வடைந்து தனக்குள்ளேயே இரவில் கண்ணீரில் மூழ்கி இருப்பாள். இதை பற்றி யாரிடமும் கூற மாட்டாள். அவள் மற்ற பெண்கள் தன் கணவருடன் சினிமா போவது, பீச்சுக்கு போவது, பார்க்கு போவது, ஷாப்பிங் போவது என்று அவர்களை பார்க்கும்போது இவள் மனம் கனக்கும். தன்னோட அம்மாவை அப்பா வருத்தப்பட வைக்கிறார் என்று மட்டும் அவனுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பித்தது. நாளாக இவர்கள் பேசும் பேச்சுகள், சண்டைகள் அவனுக்கு மெதுவாக புரிய ஆரம்பித்தது. அவளே சில நேரம் தேவியிடம் வந்து ஆறுதல் கூறுவான். அம்மா, நீ அப்பா கிட்ட எதையும் எதிர்பார்க்காத, நான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுகிறேன் என்பான்.
மணி ஆகிவிட்டதே. எல்லா வீட்டு வேலைகளும் செய்து பிரபுவுக்கு காலை உணவு, ஜூஸ், மதிய உணவு, காஃபி டிகாஷன் என்று எல்லாம் தனித்தனியாக எடுத்து வைத்து சஞ்சயிடம், அப்பா 4 மணிக்கெல்லாம் வந்துடுடா, இல்லைனா எனக்கு தாண்டா கஷ்டமாக போயிடுவிடும் என்று ஒரு முறை அவனிடம் கூறி தன் ஸ்கூட்டரில் வங்கிக்கு புறப்பட்டார். காலையிலேயே மேனேஜரிடம் சென்று தனக்கு 3 மணிக்கு பர்மிஷன் வேண்டும், தன் பையனுக்கு பெண் பார்க்க போவதை பற்றியும் கூறினாள். எல்லா வேலையும் எப்பொழுதும் இழுத்து போட்டு கொண்டு செய்யும் அவளுக்கு அவரும் சரி என்று கூறிவிட்டார். தன் கீழே வேலை பார்ப்பவர்களிடம் மிகவும் அன்பாக பேசி வேலை வாங்குவாள். அவர்களிடம் டெக்னிக்கல் விஷயம் என்றாலும் கற்றுக்கொள்வாள். இதனால் தேவிக்கு வங்கியில் நல்ல பெயர். மதியம் ஸ்வீட், காரம் என்று வாங்கி கொண்டு, வெற்றலை, பாக்கு, பழம், பூ என்று எல்லாம் வாங்கி கொண்டு மருமகளுக்கு ஒரு அழகான பட்டு புடவையும் வாங்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தபோது 4:15 ஆகியிருந்தது. சஞ்சய்க்கு ஃபோன் செய்தாள். அம்மா, இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் என்று உறுதிமொழி கூறினாள். எதற்கும் ஒரு முறை பிரபுவிடம் மன்றாடி பார்ப்போம் என்று அவன் முன் வந்து நின்று, ப்ளீஸுங்க, இன்னைக்கு நீங்கள் மட்டும் என்னோட வரலன்னா பெண் வீட்டார் கேட்டால் நான் என்ன ஆன்சர் பண்ணுவேன்? ப்ளீஸ், இன்று எனக்காக இந்த ஒரு தடவை மட்டும் வாங்க என்று அழுதாள். அவருக்கு இவளை அழ வைத்து பார்ப்பதில்தான் மிகவும் ஹாப்பி. தேவிக்கு எப்பொழுதுமே எந்த காரியத்திலும் அமைதியாக பிளான் செய்து யோசித்து செய்ய வேண்டும் என்று ஆசை. ஆனால் பிரபுவிடம் மட்டும் ஆர்குமெண்ட் செய்து ஃபோர்ஸ் செய்தால் ஒழிய எதையும் நிறைவேற்றி கொள்ள முடியவே முடியாது. இந்த வருத்தம் அவளுக்கு எப்பொழுதும் உண்டு. எப்படியோ ஒரு வழியாக பிரபுவை சம்மதிக்க வைத்து சஞ்சயுடனும் அவனுடைய தோழனுடனும் 4வராக பெண் பார்க்க அவர்கள் வீட்டை அடைந்தார்கள். தேவி தான் கொண்டு வந்திருந்தவைகளை ஒரு தட்டில் வைத்து பெண்ணின் தாயாரிடம் கொடுத்தாள். சிறிது நேரத்தில் பெண் சஞ்சனா இனிப்பு கார வகைகளை எல்லோருக்கும் வழங்க அவள் அம்மா காஃபியை வைத்தாள். சஞ்சனாவும் நன்கு படித்து ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை செய்கிறாள். தேவி பெண் வீட்டாரிடம் பையனும் பெண்ணும் தனியாக பேசுவதற்கு அனுமதி கேட்டாள். பெண்ணின் தந்தை உடனே மாடியில் பேசட்டும் என்று கூற இருவரும் சென்றனர். சிறிது நேரத்தில் சிரித்த முகத்துடன் இருவரும் படி இறங்கி வந்தார்கள். தேவிக்கு புரிந்துவிட்டது தான் கல்யாணத்திற்கு நாள் குறிக்கலாம் என்று. தேவி சற்று தயங்கி பெண்ணின் அம்மாவிடம் தனக்கு சஞ்சனாவிடம் 10 நிமிடங்கள் பேச அனுமதி கேட்டாள். தாயார் அதிர்ச்சியை மறைத்து யோசித்துவிட்டு பக்கத்து அறையில் செல்லும்படி கூறினாள். சஞ்சனாவும் தயங்கி நடக்க தேவி அவள் தலையை வருடிக்கொண்டு, பயப்படாத, நான் ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று ஆரம்பித்தாள். சஞ்சய் ஒரே மகன் என்பதால் அம்மா பிள்ளையாக இருப்பானோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். என் கணவர் எப்பொழுதுமே விட்டேத்தியாகவே இருப்பார். ஆனால் நீங்கள் இருவரும் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ வேண்டும். எந்த நாளும் இருவரும் பிரச்சனைகளை கலந்து ஆலோசித்து ஒற்றுமையாக முடிவு செய்ய வேண்டும். உங்கள் இருவருக்கும் புரிதல் வேண்டும். சிறு சிறு சண்டைகள் கண்டிப்பாக வரும். ஆனால் அதை மனம் விட்டு பேசி அன்றோடும் அதற்கு முடிவு கட்ட வேண்டும். அதை கண்டினியூ பண்ணி மனதில் வைத்துக்கொண்டு புழங்கக்கூடாது. சிறு ஊடல்கள் இருக்கும். அந்த இரவே அதை
இருவரும் பேசி முடித்து கொள்ள வேண்டும். உங்கள் இருவர் விஷயத்தில் யாரையும் உள்ளே சேர்க்கக்கூடாது. எங்களையும் சேர்க்கக்கூடாது, உன் அப்பா அம்மாவையும் சேர்க்கக்கூடாது. இதுதான் உன்னுடன் நான் சொல்ல வேண்டும். இதற்கு மேல் உனக்கு ஏதாவது கேட்க வேண்டியிருக்குமா என்று அன்பாக கேட்டாள். அம்மா என்று அவளை அணைத்து கொண்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள் சஞ்சனா. இருவரும் சந்தோஷமாக ரூமை விட்டு வெளியில் வரும்போது சஞ்சய்க்கு புரிந்தது அம்மா என்னதான் அவளிடம் கூறியிருப்பாள் என்று. ஏனென்றால் அவனும் சஞ்சனாவுடன் அதையேதான் கூறினான். நீ நான் அம்மா பிள்ளையாக இருந்து விடுவேனோ என்று உன்னுடைய முகத்தில் பயம் இருக்கு. நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். நான் என்றைக்குமே பேலன்ஸ் மைண்டாக இருப்பேன். நீ தவறு செய்தாலும் தட்டி கேட்பேன், அம்மா தவறு செய்தாலும் தட்டி கேட்பேன். மேலும் என் அம்மா என்னை பொறுப்புள்ள பிள்ளையாக தான் சின்ன வயதிலிருந்து வளர்த்திருக்கிறாள். அதற்காக நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு என்ன தேவையோ என்னிடம் சொல்லு, எனக்கு என்ன தேவையோ உன்னிடம் சொல்வேன். நம்ம இருவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நான் என் அம்மாவுக்கு தரும் சந்தோஷம் இது ஒன்று தான். அப்பாவிடம் அம்மாவிற்கு எந்த சுகமும் கிடைத்தது கிடையாது. அவர்கள் இருவருக்கும் ஒற்றுமையும் கிடையாது, புரிதலும் கிடையாது. என் அப்பா எப்பொழுதுமே விட்டேத்தியாகவே இருப்பார். இது மாதிரி நாம் இருக்கக்கூடாது. நாம் இருவரும் அன்பான உறவில் கலந்து வாழ்ந்தால் அதுதான் நான் என் அம்மாவுக்கு தரும் ஹாப்பினஸ். அதற்கு நீ ஒற்றுமையாக இருப்பாயா, எனக்கு உறுதுணை புரிவாயா என்று கேட்டான். அதற்கு சஞ்சனாவும் மகிழ்ந்தே என்னால் முடிந்த அளவுக்கு உங்கள் அம்மாவையும் புரிந்து கொண்டு நன்றாக வாழ்வோம். என்னால் ஒரு சிறு விரிசல் கூட உங்கள் குடும்பத்தில் ஏற்படாமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூற சஞ்சய் அவளை அணைத்து மென்மையாக அவள் கன்னத்தில் இதழ் பதித்தான். சிறிது வெக்கத்துடன் அவளும் தலை குனிந்தாள். தேவி தான் கொண்டு வந்த பட்டுப்புடவையை சஞ்சனாவிடம் நீட்ட உடனே தன்னிடம் இருந்த ரவிக்கை எடுத்து அழகான தேவதை போல் வந்தாள். மேலும் திருமணத்திற்கு பிறகு புதிதாக கட்டி வரும் வீட்டில் இருவரும் தனி குடித்தனம் வைக்கப் போகிறேன். அதற்கு வேலைகள் நடைபெற்று வருகிறது என்றும் கொஞ்சம் வங்கி கடனும் அவனின் சேமிப்பும் சேர்த்து வீடு கட்ட ஏற்பாடு செய்துள்ளேன் மற்றும் தனது ஓய்வு தொகையிலிருந்து வுட்வொர்க், இன்டீரியர் வேலைகள் என்று தன் மனதில் இருப்பதை கூறினார். 4 மாதங்கள் முடிந்த பிறகு கல்யாணம் வைக்கவும் கேட்டுக்கொண்டாள். இந்த பேச்சினால் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. சஞ்சனா அம்மாவும் தேவிக்கு புடவை வாங்கி வைத்திருந்தார். இன்றைய தலைமுறை மாமியார்கள் எல்லோரும் தான் அந்த காலத்தில் பட்ட வேதனைகளை மனதில் கொண்டு வந்த மருமகளை விரோதமாக பார்க்காமல் மதித்தால் கண்டிப்பாக எந்த பெண்ணும் மாமியார் மீது துவேஷம் காமிக்காமல் சந்தோஷமாகவே பையனுடன் குடும்பம் நடத்துவார்கள். இதுதான் இன்றைய தலைமுறை அம்மாக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்களோட மோட்டிவேஷனால் தான் நான் மற்ற கதைகளிலும் உங்களுக்கு அன்புடன் சமர்ப்பிக்க முடியும். நன்றி, வணக்கம்.